வணிக கேஸ் சிலிண்டர்கள் தட்டுப்பாடு உள்ளூரில் ஏற்படுத்தியுள்ள தாக்கம் என்ன என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பல்வேறு பகுதி வியாபாரிகள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். சிலிண்டரே கிடைக்க மாட்டேங்குது, கடையவே நடத்த முடியல. சிலிண்டருக்காரன்ட்ட சிலிண்டர் கேட்டா, நீ வேணா குடும்பம் சிலிண்டரு, நான் இன்னும் 200 ரூபா சேர்த்தி தரேன் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி கடையை நடத்துறது? இல்லைன்னா நாளையில இருந்து கடையை மூடிவிட வேண்டியதான். சாப்பாட்டுக்கே வழி இல்லைங்க. கடை மூடிவிட்டா சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ரோட்டுக்கே எல்லாரும் வர வேண்டியதாங்க. திடீர்னு இப்போ அறிவித்ததுனால எங்களுக்கு வர வேண்டிய சிலிண்டர் 1/3 இப்போ கிடைக்க மாட்டேங்குது. இதனால் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும். அதனால் இப்போ பல ஹோட்டல் மூடுற சூழ்நிலையிலும் இருக்குது. பல பேருடைய வேலைவாய்ப்பு இழக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. கடை ஒரு நாள் 2 நாள் தான் நடத்த முடியும்னா சிலிண்டர் இல்லைன்னு சொல்கிறாங்க. அத்தியாவசிய பொருள்லாம் விலை ஏறி போயிருக்கு. நாங்கள் தொழிலாளிகளாம் என்ன பண்ணுறது? எப்படி நாங்களாம் பிழைக்கிறது? கடந்த ஒரு வாரமாக இது கமர்ஷியல் சிலிண்டரு மிகவும் தட்டுப்பாடு அதிகமாக இருக்குது. முந்தா நேற்று ஒரு சில லோடு கொடுத்தாங்க. நேற்று கேட்டோம் லோடு வரணுன்னாங்க. இன்னைக்கு கேட்டோம் இன்னைக்கு லோடு வரணுன்னாங்க. வருது வந்தால் தான் தருவோங்கிறாங்க. விலை 150 ரூபா ஏறியும் சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லை, குறையில. இதை வச்சுட்டு நாங்கள் மறுபடியும் எந்த ப்ரொடக்ஷனும் பண்ண முடியல. தயாரிப்பு எதுவுமே காரம் இனிப்பு பேக்கரி பக்கம் எதுவுமே தயாரிப்பு பண்ண முடியல. இப்படியே இருந்தால் சீக்கிரம் கடை எப்படி நடத்துதுன்னு தெரியல. கேஸ் இல்லைன்னா நீலகிரி மாவட்டத்தில் எந்த பொருளுமே நாங்கள் தயார் பண்ண முடியாது. எலக்ட்ரிக் லைனில் என்ன தயார் பண்ண முடியுமோ அதை தயார் பண்ணணும். பால் சூடு எலக்ட்ரிக் பண்ணிக்கலாம், காப்பி டிகாஷனை சூடு பண்ணிக்கலாம், கவுண்டரில் சாம்பார் ரசம் இது கூட்டு உப்பு எல்லாம் எலக்ட்ரிக்கில் சூடாக வச்சுக்கலாமே தவிர வடை போட்டிருக்கு எலக்ட்ரிக்கில் வடை போட முடியாது. எப்படிங்க சாம்பார் எலக்ட்ரிக்கில் வைக்க முடியாது, சமையல் எலக்ட்ரிக்கில் பண்ண முடியாது. சுத்தமாக இந்த தோசைக்கல்லில் போடுற அத்தனை ஐட்டமும் கேஸ் இல்லைன்னா செய்ய முடியாது. நார்மலாக நாங்கள் டெய்லியுமே எடுத்துருவோம். இப்போ டெய்லி எடுக்க முடியல. நேற்றிலேருந்து டெய்லி எடுக்க முடியல. நேற்றே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சிலிண்டர் எடுத்தோம். ஸோ இன்றைக்கெலாம் சிலிண்டர் இன்னுமே ஃபோன் பண்ணுற இன்னுமே நமக்கு ஈஸியாக கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் இன்னுமே நாங்கள் அங்கங்கே கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எல்லா ஏஜென்சிலையும் நாங்கள் இப்போ ஒரு ஏஜென்சி வச்சுருக்கோம்னா இப்போ நாங்கள் 2-3 ஏஜென்சியை கான்டாக்ட் பண்ணுறதா இருக்குது. ஸோ ஏன்னா எல்லா இடத்துலையுமே இல்லை. அப்படிங்கும்போது நாளைக்கு தான் இதோட ஃபுல் பாதிப்பு என்னன்னு தெரியும் நமக்கு. மக்கள் குரல் பகுதியில் பல்வேறு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.